வெல்கம் டு aishwaryam.builder. இன்றைக்கி வந்து நம்ம திருப்பூரூரில் இன்னொரு சைட் ஒன்று பண்ணுறோம். அது ஒரு பெரிய லேஅவுட்டு. அந்த லேஅவுட்டில் வந்து வாஸ்து பூஜை பண்ணுறோம். வாஸ்து பூஜை பண்ணுறதுக்கான என்னென்ன ஜாமான்கள் வேணும், அது எந்த மாதிரி நேரத்தில் செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை போய் பாருங்கள். இப்போது இந்த வாஸ்து பூஜை எப்படி பண்ணுறோங்கிறத ஒரு பதிவு மாதிரி பண்ணுறேன். இது வந்து கிளைண்ட்டுக்கும் இருக்கும், அதே நேரத்தில் நமக்கு பண்ணிகிட்ருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி விஷயத்துக்காக நான் இந்த இதை பதிவு பண்ணுறேன். நாங்கள் இந்த வாஸ்து பூஜை எப்படி பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மனையில் எங்கே வீடு கட்ட போகிறோமோ அந்த வீட்டோடைய வடகிழக்கு பகுதியில் வாஸ்து பூஜை பண்ணணும். நம்மளுடைய பிளான் இருக்கும். அந்த பிளானில் வடகிழக்கு பகுதி, அந்த மனைக்கு நம்ம வீடு கட்ட போகிறோம்னா வீட்டோட உள் பகுதிக்குள்ளே வடகிழக்கு பகுதியில் வர மாதிரி அமைக்கணும். அது வந்து இந்த சைட்டில் வந்து நான் லொக்கேஷன் மார்க் பண்ணி அதில் வந்து இந்த இடத்த தேர்ந்தெடுத்து இதில் வந்து கிழக்கு பக்கம், அது அந்த சாமியோட இதில் கிழக்கு பக்கம் வந்து ஒரு 3x3 ஒரு 1.5 அடி ஆழத்தில் குழி எடுத்து நம்ம தயார் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, அந்த கற்களை வந்து 9 நவகிரக கற்களை வந்து கழுவி அதுக்கு சந்தனம், மஞ்சள், குங்குமம்லாம் வச்சு அதை அலங்கரித்து அதை தூக்கி வைப்போம். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் வந்து நான் வாஸ்து பூஜை ஜாமான்கள் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அனுப்பிவிட்ருப்பேன். அதை பாருங்கள். இந்த என்னென்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம். அதன் பிறகு விநாயகர் வச்சு வாழை இலையில் பழங்கள், பொரி, அவல், பொட்டுக்கடலை இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஓனர்ஸ் வந்து அவங்க கையால் நல்ல நேரத்தில் அவங்க வீடு கட்டுறதுக்கு அவங்க கல் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த கல்லை நல்ல நேரத்தில் சாமி கும்பிட்டு நம்ம எடுத்து அதை வைக்கிறோம். அதுதான் ஐதீகம், அதான் வாஸ்து பூஜை. ஓனர் அவங்க கையால் எடுத்து கொடுக்குறது. அவங்க வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தால் அதை எடுத்து கொடுத்தா ரொம்ப நல்லது. அந்த மாதிரி எடுத்து கொடுத்து அதை வந்து நம்ம வைக்கிறோம், வச்சு பூஜை பண்ணுறோம். அதுதான் வாஸ்து பூஜை. கல்லெல்லாம் எடுத்து வச்சு பூஜை பண்ண பிறகு நவதானியம் பாலெல்லாம் ஊற்றி அதை சாமி கும்பிட்டு அந்த பூஜையை ஃபினிஷ் பண்ணுவோம். இனிமேல் இந்த சைட்டில் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் அப்டேட்லாம் நீங்கள் வந்து வீடியோவை பார்க்கலாம். இதோடைய 3D வீடியோலாம் வந்து ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்டில் ஏற்கனவே இருக்குது, அதை போய் பாருங்கள். இதோடைய பிளான்லாம் அமைப்பெல்லாம் வந்து வருங்காலங்களில் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், எப்படி வருதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் விருப்பப்படுறவங்க நீங்கள் எங்களை வந்து வாட்ஸ்அப்பில், மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பேர் என்ன, எந்த ஊரில் வீடு கட்டணும், உங்கள் இடத்தோட நீளம் அகலம் என்ன, எந்த திசையில் சைட்டு அமைஞ்சிருக்கு, என்ன பட்ஜெட்டில் வீடுகள் கட்டணும், ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன மாதிரி வீடு கட்டணும், அதெல்லாம் தெளிவாக எனக்கு வாட்ஸ்அப்லேயோ மெயிலையோ அனுப்பி வைங்க. அதை பார்த்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்தராக நம்ம உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம். மேலும் வெளியூர்களில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சரல் ட்ராயிங் சர்வீஸ் பண்ணி தரலாம். ஸ்கீம் ட்ராயிங்கு, வாஸ்து ட்ராயிங்ஸு, அது மாதிரி ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்ஸு, இன்டீரியர் வியூ, எக்ஸ்டீரியர் 3D வியூ அதெல்லாம் பண்ணித்தரலாம். அது சாம்பிள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட்ங்கிற யூடியூப் சேனல் போய் பாருங்கள், அதில் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ட்ராயிங் சர்வீஸ்லாம் பண்ணித்தரலாம். மேலும் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வித் ஆர்கிடெக்சரல் ட்ராயிங்ஸோட உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள்.